காதலா யாரப்பா என் தெரியலையே! காதலா தெரியலையே திடீர்னு தோணுச்சு பாடுறேன். அப்படி பாடக்கூடாது. தங்கைக்கு ஒரு அப்படி கீதம்னு தங்கைகள நினைச்சு ஒரு பாட்டு பாடணும். தங்கையெல்லாம் ஒரு கீதமா? ஐயையோ! எங்க போய் நான் கீதத்த எடுக்குறது? தண்ணிக்குள்ளார போயா? பாசமலர் படத்துல வந்த சிவாஜி, சாவித்திரி மாரி நீங்க வந்து பாடணும். எம்மா தர்ஷினி போயிட்டு மாத்திரை போட்டுட்டு, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஜூஸோ இல்ல பாலோ குடிச்சிட்டு நிம்மதியா தூங்குங்க. காய்ச்சல் ம். சீக்கிரம் சரியாகும். ஓகேவா? ஆமா எல்லாம் தர்ஷினி. நல்லதே ரெஸ்ட் நடக்கும். எடுங்க இன்ன யோசிக்காதீங்க. வரைக்கும் சரியா? நல்லா டேப்லெட் தூங்குங்க. போட்டு ஒரு ஆவி புடி. தண்ணி கல்லுப்பு போட்டு ஆவி புடிடா. நல்லா தண்ணிய கொதிக்க வச்சு, மூடிய போட்டு மூடி கொதிக்க வச்சு, எடுத்து வச்சு ஒரு கை கல்லுப்ப உள்ள போட்டு அப்படியே துண்ட போட்டு மூடி ஆவி புடி. வேர்த்து ஒழுகுனாலே காய்ச்சல் சரியா போயிடும். என்னது நீங்க இருக்க ஏரியாலாம் எப்படி குளிர் பிரதேசமா என்னன்னு தெரியல. ஏன்னா மலேசியாவோட மலேசியா கிளைமேட்லாம் என்னவா இருக்கும்? இல்ல ஹீட் பயங்கர ஹீட்டா இருக்கு. பயங்கர ஹீட்டா? இப்போலாம் ஏம்மா செம்ம கேட்டு ஹீட்டா இருக்கு. கதவு பூட்டிட்டு வந்தியா? கதவு நான் பூட்டவே இல்லையே! கதவை பூட்டினா என்ன பூட்டாட்டி என்ன? ம். ஆமா. திருட வந்தா ஓகே என்ன தர்ஷினி. வராட்டி என்ன? கண்டிப்பா. கண்டிப்பாம்மா பண்றேன். கண்டிப்பா அத பண்றேன். அப்பதான் சரியாகும். நான் தான்டா லியோ! தர்ஷினி ஆளு. என்ன ரோஜா வந்துட்டாரம்மா இவ்வளவு தர்ஷினி சீக்கிரமா ஆள குட் நைட் தேடிட்டு சொல்லிட்டு வந்துட்டாரு. கிளம்புது? ஏன் ஹாய் என்னாச்சு அம்மா, ரோஜா? ஹாய் அக்கா, ஹாய் தர்ஷினி, ஹாய் மாம்ஸ் எல்லாருக்கும் குட் நைட் பாய். ஏன்டா ரோஜா கிளம்பிட்டேன்னு ஒரு 1/4 மணி நேரம் எல்லாருமே போலாம்டா. ஒரு 1/4 ஹவர் இருந்தா எல்லாருமே குட் நைட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் நேத்து சடனா தர்ஷன் நீங்க ரோஜா சீக்கிரம்? வருவீங்கன்னு பார்த்தேன். லைவுக்கு நீங்க வரவே இல்லையா? ஆ, 1 மணி நேரம் லைவு 3/4 மணி நேரம் உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு மேல உட்கார முடியல. கோல்டுக்கு டேப்லெட் எடுத்திருந்தேன் பாருங்க. தூக்கம் தள்ளுது. சரின்னு படுத்து நான் தூங்கிட்டேன். நான் தூங்குனனால லைட் ஆ. எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க என் பசங்க. ஆனா அவங்க தூங்கவே இல்ல பாத்துக்குங்க. அட பாவிகளா! 2 அப்ப மணி அவங்க என்ன வரைக்கும் பண்ணாங்கன்னா? 2 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருந்தது இல்லாம, நைட் வந்து ஒரு தம்பி வீட்டு ஓட்டுனாப்டி இருக்க ஃப்ளாட்டுக்கு மண்ணு கொட்டிட்டு இருந்தாங்க. ஆ, இதுக 2 என்ன பண்ணிருச்சுங்க அந்நேரத்துக்கு கேட்டு நீக்கிட்டு வெளியில போயிருக்குதுங்க. மாமா வீட்டுக்கிட்ட என்னமோ பண்றாங்க, ஜேசிபி வச்சு காம்பவுண்ட் இடிக்கிறாங்கன்ட்டு போயிருச்சுங்க. ம்ஹும். அதுக்கப்புறம் எதுக்குடா இன்னும் தூங்காம முழிச்சுட்டு இருக்கீங்கன்னு எந்திரிச்சு திட்டவும், அப்புறம் சொல்றாங்க, மாமாவுக்கு ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டேன். மாமா வந்து பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு. அவங்க மாமா வீட்டு மேல எவ்வளவு அக்கறைன்னு பாத்துக்குங்க. ராகேஷ் இப்பதான் மார்னிங் சண்டே சண்டே சொல்லிட்டு போனீங்க அம்மா கிட்ட. ம். ஆமாடா தர்ஷினி அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. அதுக்குதான் சொன்னேன். அதெல்லாம் செல்லமா போடுற சண்டை. அதுக்கெல்லாம் எதுக்கு கோச்சுக்கிறீங்கன்னு சொன்னேன் நான். மார்னிங் பேசிக்குவேன்னு சொன்னாரு. ம்ஹும். எனக்கு கவரேஜ் அப்பப்போ விட்டு போயிட்டு வருது. நான் டேப்லெட் போடல. லைவ் முடிச்சுட்டு போய் தான் டேப்லெட்ட போட்டு வரணும். ஏன்னா தூக்கம் வருது. இந்த சளிக்கு போடுற மாத்திரை மட்டும். அவரு அப்படித்தான் சொல்லுவாரு அம்மா. இது வேறயா? அதெல்லாம் விடாதீ. இதெல்லாம் ஒரு சகஜம் தெரியுமா? இன்னொன்னு தெரிஞ்சுக்க, நம்ம யாரோட சண்டை போட்டுட்டு பேச மாட்டோம்னு நெனைக்கிறோமோ, உண்மையான பாசம் இருந்தா அவங்கனால இருக்க முடியாது. தர்ஷினி ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்கமா. காதல்ல என்னைக்குமே கூடலும் ஊடலும் இருக்கணும். ரெண்டுமே முக்கியம். சண்டையும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது ட்ரூ லவ். எப்ப பார்த்தாலும் லவ்வே பண்ணிக்கிட்டு இருந்து சண்டையே போடலன்னா உங்களுக்கும் போர் அடிச்சு போயிரும். ஆமா. அந்த பக்கத்துல இருக்கிற பார்ட்னருக்கும் போர் அடிச்சு போயிரும். கடைசியில என்ன ஆயிரும் தெரியுமா? என்னடா லைஃப் இதுன்ட்டு போர் அடிச்சு நீங்க 2 பேருமே விளத்திட்டு போயிருவீங்க. காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப 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 புனிதமான ஒரு வார்த்தை. அவ்வளோ பாய். சீக்கிரத்துல அந்த ஒரு வார்த்தை ரொம்ப அடிபட்ட மாரியே பேசுறீங்க.